உருளைக்கிழங்கு ஃப்ரை. மசாலா பீன்ஸ் பொரியல் ரெசிபி வீடியோக்கு அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி. இது வந்து தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே. சரி வாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கும் ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். கடாயில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த உருளைக்கிழங்கு வேகிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். எல்லாம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். நல்லா ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் 5 மினிட்ஸ் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.